வணக்கம். ஒரு தேர்தலுங்கிறது வெறும் அதிகாரத்துக்கான போட்டியா? இல்லவே இல்ல. அது ஒரு சமூகத்தோட உண்மையான தேவைகளை ஆழமா புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு சேவை செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு. இன்னைக்கு நாம சோழவந்தான் தொகுதியை வச்சு டேட்டா எப்படி ஒரு நல்ல ஆட்சிக்கு வழிகாட்ட முடியும்னு விரிவா பார்க்க போறோம். முதல்ல இதுதான் சோழவந்தான். தமிழ்நாட்டோட கிராமப்புற இதயம் துடிக்கிற ஒரு இடம். இங்க சுமார் 2,20,000 வாக்காளர்கள் இருக்காங்க. அவங்களோட குரல், அவங்களோட நம்பிக்கை, அவங்களோட ஏமாற்றம், இது எல்லாத்தையும் முதல்ல நம்ம காது கொடுத்து கேட்கணும். அதுதான் மொதப்படி. சோழவந்தானோட கதைய நாம 6 பகுதிகளா பிரிச்சு அலச போறோம். மக்களோட குரல்ல ஆரம்பிச்சு பிரச்சனைகளோட ஆணிவேர் வரைக்கும் போய் கடைசியில டேட்டாவோட வெளிச்சத்துல ஒரு நல்ல ஆட்சிக்கான வழியை உருவாக்க போறோம். வாங்க இந்த பயணத்தை இப்பவே ஆரம்பிக்கலாம். முதல் பகுதி சோழவந்தானின் குரல். வெறும் ஓட்டுக்கு பின்னாடி மக்களோட உண்மையான கவலைகள் என்னவா இருக்கு? இங்கதான் விஷயமே இருக்கு. தேர்தல்ல ஜெயிக்கிறது முக்கியமில்ல, சேவை செய்யறதுக்கான உரிமையை பெறது தான் முக்கியம். அரசியல் அதிகாரத்தை உண்மையான மக்கள் சேவையா மாத்துறதுக்கு டேட்டா எப்படி ஒரு பாலமா இருக்குங்கிறத நாம பார்க்க போறோம். மக்களோட குரலை கேட்டாச்சு. சரி, அந்த குரல்கள்ல ஒலிக்கிற விரக்திக்கு என்ன காரணம்? இந்த சிஸ்டத்தோட அடித்தளத்துல என்ன விரிசல் விழுந்திருக்கு? வாங்க பார்க்கலாம். முதல் முக்கியமான விரிசல் தண்ணி. கிடப்புல போடப்பட்ட வைகை பைப்லைன் திட்டம்ங்கிறது வெறும் ஒரு ப்ராஜெக்ட் இல்ல. அது விவசாயிகளோட வாழ்வாதாரத்துக்கும் மக்களோட எதிர்காலத்துக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குறுதி. ஆனா அந்த வாக்குறுதி இன்னைக்கு காத்துல கரைஞ்சு போயிருக்கு. இந்த நம்பர் 80 இது வெறும் ஒரு கணக்கு இல்ல. இதுக்கு பின்னாடி சரியா திட்டமிடாத ஒரு இடிப்பு நடவடிக்கையால வீட்டை இழந்த 80 பட்டியல் சாதி குடும்பங்களோட கதை இருக்கு. வீடு தரதா சொன்ன வாக்குறுதி கடைசியில அவங்களுக்கு வலியையும் அவநம்பிக்கையையும் மட்டும்தான் கொடுத்திருக்கு. இது வெறும் ஒரு பாலிசி தோல்வி இல்லைங்க. இது நம்ம அரசியலமைப்பு சட்டத்தோட ஆன்மாவான மனித மாண்பு மேல நடந்த ஒரு தாக்குதல். ஒரு வீடு ஒருத்தருக்கு நிம்மதிய கொடுக்காம வலிய கொடுத்தா அது அவங்களோட அடிப்படை கண்ணியத்தையே கேள்வி கேட்கிற மாதிரி. சரி, மக்களோட இந்த கோபமும் ஏமாற்றமும் ஓட்டுல எப்படி எதிரொலிச்சது? வாங்க நம்பர்ஸ் என்ன சொல்லுதுன்னு பாப்போம். சோழவந்தானோட அரசியல் களம் ரொம்பவே சிக்கலானது. இங்க பாருங்க, 3 பெரிய சமூகங்கள் கிட்டத்தட்ட சரிசமமான வாக்கு வங்கியோட இருக்கிறாங்க. ஒவ்வொன்றும் சுமார் 21%. இதோட அர்த்தம் என்ன? யாரையும் ஒதுக்கிட்டு இங்க ஜெயிக்கிறதுங்கிறது கிட்டத்தட்ட முடியாத காரியம். பாத்தீங்களா மாற்றத்தை? 2016க்கும் 21க்கும் நடுவுல ஒரு பெரிய அதிகார மாற்றம் நடந்திருக்கு. இதுக்கு என்ன காரணம்? தண்ணி, வீடு மாதிரி அடிப்படை தேவைகள் கிடைக்காதப்போ மக்கள் தங்களோட தீர்ப்பை ரொம்ப தெளிவா வாக்குப்பெட்டியில எழுதிடுவாங்க. இதுதான் அதுக்கு சாட்சி. ஆனா இது ஒரு தனிப்பட்ட தலைவரோட தோல்வி மட்டும்தானா? இல்ல. இந்த புறக்கணிப்புக்கு பின்னாடி இன்னும் ஆழமான சிஸ்டம் சார்ந்த காரணங்கள் இருக்கு. அதைத்தான் இப்போ நாம ஆராய போறோம். இந்த டேட்டா நமக்கு 4 முக்கியமான விஷயங்களை சொல்லுது. 1, ஜாதி அடிப்படையிலான வாக்குகள் இன்னமும் அரசியலை தீர்மானிக்கிற ஒரு பெரிய சக்தியா இருக்கு. 2, தண்ணி, ரோடு மாதிரியான அடிப்படை வளர்ச்சி பணிகள் ரொம்பவே தேங்கி கிடக்குது. 3, வெறும் 42% பேருக்கு தான் வேலை இருக்குதுன்னா யோசிச்சு பாருங்க இளைஞர்கள் எவ்வளவு விரக்தியில இருப்பாங்கன்னு. கடைசியா, சும்மா நலத்திட்டங்களை மட்டும் கொடுத்தா பத்தாது, எங்களுக்கு நிரந்தரமான வளர்ச்சி தான் வேணும்னு மக்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, பிரச்சனைகளை எல்லாம் பேசிட்டோம். இப்ப தீர்வுக்கான நேரம். வெறும் அனாலிசிஸ் மட்டும் பண்ணிட்டு இருக்க முடியாது. நமக்கு தேவை ஒரு தெளிவான செயல்படுத்தக்கூடிய ஒரு ப்ளூ பிரிண்ட். ஒரு வெற்றிகரமான ஆட்சிக்கு இந்த 4 குணங்களும் வேணும். சிவனோட உக்ரத்தோட தப்பு செஞ்சவங்கள கேள்வி கேட்கணும். விஷ்ணுவோட ஸ்திரத்தன்மையோட உடனடி பிரச்சனைகளை தீர்க்கணும். பிரம்மாவோட படைப்பாற்றலோட புது திட்டங்களை கொண்டு வரணும். கடைசியா துர்க்கையோட பாதுகாப்பு உணர்வோட எளிய மக்களை அரவணைக்கணும். இது 4ம் சேர்ந்தாதான் அது ஒரு முழுமையான ஆட்சி. பாருங்க, இந்த ப்ளூ பிரிண்ட்ல வெறும் வெற்று வாக்குறுதிகள் கிடையாது. இதுல ஒவ்வொரு ரூபாய்க்கும் கணக்கு இருக்கு. 100 கோடி ரூபாயில தண்ணி திட்டம், 50 கோடி ரூபாயில ரயில்வே மேம்பாலம். இது ஒவ்வொன்றுமே மக்களோட வாழ்க்கையில ஒரு நேரடி மாற்றத்தை கொண்டு வர்ற முதலீடுகள். ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த திட்டங்களை மக்கள் கிட்ட எப்படி கொண்டு போறோங்கிறது தான். அவங்களோட தனிப்பட்ட விவரங்களுக்கு மதிப்பு கொடுத்து அவங்களோட அனுமதியோட தான் பேசணும். பொறுப்பான ஒரு தகவல் தொடர்பு தான் நம்பிக்கைக்கான முதல் படி. இதுதான் இந்தியாவோட தரவு பாதுகாப்பு சட்டங்களோட நோக்கமும் கூட. இவ்வளவு பகுப்பாய்வு, தரவுகள், உத்திகள், இதுக்கெல்லாம் அப்புறம் உண்மையான வெற்றிங்கிறது என்ன? எல்லா ஓட்டையும் எண்ணி முடிச்ச பிறகு, அந்த அரசியல் ஆரவாரமெல்லாம் அடங்கின பிறகு, கடைசியில நிஜமாவே என்ன மிஞ்சி இருக்கும்? இதுதான் ஒவ்வொரு தலைவரும் ஒவ்வொரு வாக்காளரும் தங்களை தாங்களே கேட்டுக்க வேண்டிய கேள்வி. கடைசியில மிஞ்சுறது வெற்றி, வித்தியாசம் கிடையாது. மக்களுக்கும் அவங்க தேர்ந்தெடுத்த பிரதிநிதிக்கும் நடுவுல உருவாகிற அந்த நம்பிக்கை மட்டும்தான்
அதுதான் உண்மையான ஜனநாயகம், அதுதான் உண்மையான வெற்றி.